எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பச்சை சுண்டைக்காய் கொஞ்சம் கிடச்சிதுங்க, அதை வச்சு புளிக்குழம்பு செய்யலான்ட்டுங்க. 50 கிராம் பச்சை சுண்டைக்காய்ங்க, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளிங்க, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலைங்க, 20 பல் பூண்டு, ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்குறேங்க, 2 தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருக்குறேங்க, சுண்டைக்காயை தட்டி தண்ணியில் சேர்த்து வச்சுருக்குறேங்க, கருத்து 2 புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுங்க, 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. நல்லெண்ணெய் சேர்த்திட்டுங்க, இப்போ கட்டி பெருங்காயம் உள்ளே சேர்த்திக்கலாங்க. கட்டி பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மிளகாய் 3 வரமிளகாய் சேர்த்திக்கலாங்க. இப்போ பூண்டு அதையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலையில் சேர்த்திக்கலாங்க. இப்போ வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் சின்ன வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ கண்ணாடி பதம் வந்துருச்சுங்க. இப்போ சுண்டைக்காயை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்திக்கலாங்க. சுண்டைக்காயோடு வணங்குறப்ப இன்னும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. சுண்டைக்காய் பச்சை கலரில் இருக்கிற சுண்டைக்காய் லைட்டாக வெள்ளை கலரில் மாற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்திக்கலாங்க. 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்திக்கலாங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்திட்டேங்க. உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தாலும் சேர்த்திக்கிங்க, நாட்டு சர்க்கரை இருந்தாலும் சேர்த்திக்கிங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதக்கியாச்சுங்க. தக்காளி நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் புளித்தண்ணி சேர்த்திக்கலாங்க. புளித்தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது கூட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க. நான் வதக்கிறப்பவே குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கணுங்க, மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துறேன், நீங்கள் அப்போ சேர்த்திக்கிங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டுங்க, கொதி வர வரைக்கும் விட்டுறலாங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதி வருதுங்க. நல்லா சுண்டி வர வரைக்கும் விட்டுறலாங்க. நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. இப்போ புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. சுண்டைக்காய் புளிக்குழம்பு சுடு சாதத்தோடு வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இது கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.